மாடிஃபையர் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பியர் வந்து நமக்கு பேசிக் ஸ்பியராக தான் இருக்குது. அதனுடைய பேராமீட்டர்ஸ், ரேடியஸ், செக்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. பட் இந்த ஸ்பியரை எனக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியாது. மாடிஃபையர் டேப் பார்க்கும்போதே பார்த்தோம், இதில் வந்து நம்ம எடிட் மெஷ் அப்படின்ற மாடிஃபையர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெஷ்ஷாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மெஷ்ஷை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பியராக தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸ்பியர் மோடுக்கு வேணும்னா பட் இன்கேஸ் நம்ம வந்து எடிட் மெஷ் மாடிஃபையர் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம ஸ்பியர் மோடுக்கு போனோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அதனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதை தான் வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஸோ எடிட் மெஷின் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சப் ஆப்ஜெக்ட் மோடில் இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எடிட் மெஷ். அடுத்தது நம்ம கிரியேட் பண்ணிருக்கு. இது வந்து நல்லா ஹார்ட் கார்னர்ஸாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹார்ட் கார்னர்ஸாக இருக்குது. நல்லா பாக்ஸ் போட்டு பார்த்தா நல்லா தெரியும். ஃபைல் ரீசெட் பண்ணிப்போம். ஸோ பாக்ஸ் போடுறேன். நான் பாக்ஸ் போட்டு செக்மெண்ட்ஸ்லாம் நல்லா இதெல்லாம் வந்து நல்லா ஹார்ட் கார்னர்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் கார்னர்ஸாக இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், இன்கேஸ் இதை வந்து நான் நல்லா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கேன். எடிட் மெஷ் அப்ளை பண்ணுறேன். எடிட் மெஷ் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நல்லா ரவுண்டாக ஆக்சுவலாக ஹெட் மாடலிங் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. சாரி, 3 இது செலக்ட் பண்ணியாச்சு. ஹெட் மாடலிங் வந்து இந்த மெத்தடில் தான், பாக்ஸ் மாடலிங் மெத்தடில் தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப டீட்டெயில்டு ப்ராசஸ். அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கு மட்டுமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ பேசிக் மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் கிரியேட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வராது. ஸோ நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த இதில் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் எட்ஜஸாக இருக்குது. இந்த ஹார்ட் எட்ஜஸை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணி பார்க்கணும். ஹெட் மாடலிங்கில் அதுதான் பேசிக். நான் எடிட் மெஷ் போட்டு நான் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் எட்ஜஸாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மெஷ் ஸ்மூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெஷ் ஸ்மூத் போட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெஷ் ஸ்மூத் போட்டோம்னா இந்த ஹார்ட் எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு மாறிடும். ஸோ கேரக்டர் மாடலிங், ஆர்கானிக் மாடலிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி மெஷ் ஸ்மூத் போட்டு அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மெஷ் ஸ்மூத் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாலிகன்ஸ் நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட்ரேஷன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்மூத்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இட்ரேஷன்ஸ் நம்ம ஜாஸ்தி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மெமரி ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ மெமரி வந்து அதிகமாக பிடிக்கும். அதை வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம இட்ரேஷன்ஸ் கம்மியாகவே வச்சு தான் மாடல் பண்ணணும். இட்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகிடும். அது எவ்வளோ தான் பவர்ஃபுல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு இது ஸ்லோ ஆகிடும். இதுதான் வந்து மெஷ் ஸ்மூத்து. ஆக்சுவலாக மெஷ் ஸ்மூத்தை வந்து இந்த பர்பஸ்க்காக, அதாவது இந்த மாதிரி இருக்கிற மெஷ்ஷை, ஹார்ட் மெஷ்ஷை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹெட் மாடலிங்லாம் அந்த மாதிரி பாக்ஸ் ப்ரிமிட்டிவை யூஸ் பண்ணி ஹெட் மாடலிங் பண்ணுறாங்க, இல்லை கேரக்டர் மாடலிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெஷ் ஸ்மூத் வந்து ரொம்ப யூஸ் ஆகும்.